ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெய்லி ஒரு லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கான மார்க்கெட் நிஃப்டிக்கான எம்எஸ்டி லெவல் என்ன, ஸோ இண்டெக்ஸ்க்கான லெவல் என்ன, இண்டெக்ஸ் க்ளோசிங் ப்ரைஸான அட் த மணி கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் இந்த ரெண்டுத்துக்குமான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓன அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான மார்க்கெட். அந்த ரிஸ்க்கான மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு ட்ரேட் எடுங்க. ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா, நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நான் என்ட்ரி எடுப்பேன், எதை எடுப்பேன், கால் எடுப்பேனா, புட் எடுப்பேனா, எந்த மாதிரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கான எம்எஸ்டி ஜோன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எம்எஸ்டி ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,677 24,686. ஸோ ஒரு 9 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து எம்எஸ்டி ஜோனில் இருக்குது இண்டெக்ஸில். ஸோ இண்டெக்ஸ் வந்து இந்த எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் வந்து அப் சைடில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் வந்து நாளைக்கு வந்து அப் சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து இன்றைக்கி க்ளோசிங் இருக்கு இல்லையா, ஸோ இன்றைக்கி க்ளோசிங் இந்த கேண்டிலுக்கு கீழே நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் வந்து கீழே எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து S1 அதாவது 20 S2 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ S2 இது S1 இது S2 24,552. ஸோ 24,550 வரைக்கும் அந்த லோ வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோசிங் நடந்திருக்கிற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,677. ஓகேவா? ஸோ இதுதான் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ். இன்றைக்கி நிஃப்டியினுடைய அட் த மணி அப்படிங்கும்போது 24 நமக்கு வந்து 24,700 அப்படிங்கிறது வந்து அட் த மணியினுடைய கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம். ஸோ இந்த 23,700க்குனா அட் த மணி கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியத்துக்கான எம்எஸ்டி லெவல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ்டி லெவல் வந்து இண்டெக்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இண்டெக்ஸோட எம்எஸ்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,677 24,686 ஃபஸ்ட்டு ஹை, அதாவது 24,746. செகண்ட் ஹை வந்து 24,814. தேர்டு ஹை வந்து 24,877. சப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,619. செகண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 24,550. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்டு வந்து சப்போர்ட் வந்து 24,500. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நாளைக்கு வந்து நிஃப்டி இந்த சைடில், அதாவது என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த க்ளோசிங்க்கு கீழே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் சஸ்டெயின் ஆச்சுன்னா கீழே வந்து நமக்கு வந்து ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? எல்லாமே மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் தான். ஓகே, நாளைக்கான இந்த அட் த மணி கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியத்துக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தேன். ஓகே, கால் ப்ரீமியத்துக்கான எம்எஸ்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 193 218 வரைக்கும் இருக்கிறது வந்து எம்எஸ்டி ஜோன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஹை வந்து பார்த்திங்கன்னா 243 காலுக்கு. செகண்ட் ஹை வந்து 347. ஓகே, ஸோ லோ இது வந்து கீழே இருக்கக்கூடிய லைன்லாம் சப்போர்ட் 143 வாங்கணும் நான் 3 அப்படிங்கிறது வந்து 143 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் வந்து 105 ரூபா. தேர்ட் சப்போர்ட் வந்து 92 ரூபா. ஸோ ஓகே, இந்த கால் ப்ரீமியத்துக்கான லெவல் 24,700 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய லெவல். ஓகேவா? சார் இதே புட் ஆப்ஷனுடைய லெவல் என்ன? ஓகே, புட்டோட எம்எஸ்டி ஜோன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 192 215 ரூபா வரைக்கும் வந்து புட் ஆப்ஷனுடைய எம்எஸ்டி ஜோன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹை வந்து 241. செகண்ட் ஹை வந்து 301. தேர்டு ஹை வந்து 337. ஓகே, மேலே இருக்கக்கூடிய 3 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். கீழே வந்து சப்போர்ட் லைன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 143. செகண்ட் சப்போர்ட் வந்து 106. தேர்ட் சப்போர்ட் வந்து 47 ரூபா. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்டி ஜோன். ஸோ நாளைக்கு நான் சொல்லிடுறேன் எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே. ஓகே, இண்டெக்ஸில் வந்து எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே
நமக்கு வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால் சைடு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கால் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ஒரு திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி வந்து ஒரு கால் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா நான் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன்னா, அதுமாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட இந்த நம்ம எம்எஸ்டி லெவலில் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசி இன்னும் வந்து கொஞ்சம் அதிகமாக என்ட்ரி எடுக்கும்போது கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகே. ஸோ நான் எப்படி என்ட்ரி எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து நமக்கு வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இல்லை அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்எஸ்டி லெவலில் வரும்போது எனக்கு ஒரு பை என்ட்ரி கிடச்சிச்சின்னா நான் பை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து கேண்டிலை அனலைஸ் பண்ணுவேன். ஸோ கேண்டிலில் வந்து நமக்கு வந்து ஒரு கேண்டிலில் வந்து எப்படி எவ்வளோ வால்யூம், அதாவது வால்யூம்ங்கிறத விட எவ்வளோ வந்து அதில் பையர்ஸ் வந்து எவ்வளோ என்ன எந்த மாதிரி இதில் வந்து நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா டோஜி. ஸோ 2 பக்கமும் நமக்கு வந்து செல்லிங் நடந்திருக்கு. சென்டரில் மட்டும்தான் நமக்கு பாடி இருக்குது. அப்போ இங்கே நமக்கு இந்த கேண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா அந்த கேண்டிலை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையிங் அப்படின்னு பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் அந்த இடத்துல நமக்கு வந்து வரணும். மேக்ஸிமம் வந்து ஒரு ஹேமராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேல்யூபிள். ஓகேவா? ஒரு நிமிஷம், அந்த மாதிரி கேண்டில் இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இது பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டப்போட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பையிங் நடந்திருக்கு, செல்லிங் கொஞ்சம் கம்மியாக தான் நடந்திருக்கு. அதேமாதிரி இந்த அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் கேண்டில். ஸோ பாடி வந்து நமக்கு வந்து மேலே இருக்குது. ஸோ இதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங்கை விட பையிங் ஜாஸ்தியாக இருக்குது இந்த கேண்டிலில். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு வந்து கிடைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த எம்எஸ்டி ஜோனில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எம்எஸ்டி ஜோனுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்குவேன். பண்ணிவிட்டு நான் என்ட்ரி எடுப்பேன். இந்த கேண்டில் க்ளோசிங் ஆகுது இல்லையா, இந்த கேண்டிலுடைய ஓப்பன்லேயோ க்ளோசிங்லேயோ நான் வந்து அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலில் வந்து நான் என்ட்ரி எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ட்ரி எடுத்தேன்னா கீழே ஸ்டாப் லாஸ் என்ன நான் எடுத்த இடத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 500 எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னா நான் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் வந்து மேக்ஸிமம் ஆப்ஷன் ட்ரேடில் நான் பண்ணக்கூடிய ஒரு இது என்னென்னா, நம்ம எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும், எம்எஸ்டிலேருந்து மேலே போயிடும் அப்படின்லாம் நினைக்காம என்ன பண்ணுவோம்னா, எம்எஸ்டியில் ஸோ எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தாலும் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஆனால் மேலே போகும் கண்டிப்பாக, அது நல்லாவே மேலே போகும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சுட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஏன்னா அதுதான் வந்து எப்போவுமே சேஃப் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம யானை இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து கீழே லைட்டாக தான் கீழே இறங்கும். நான் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, தடபடலாக கீழே இறங்கிடும். இப்போ இங்கே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் தான் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு போனோம்னா நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இன்னும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் தெரியுமா. இங்கே என்ன இண்டெக்ஸ் வந்து ஒரு 2 கேண்டில் கீழே வந்துன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் வந்து இந்த ப்ரைஸ் நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது 70 ரூபாய்க்கு வந்துடும். ஆப்ஷன் வந்து 70 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ நம்ம எடுத்ததுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் லாஸில் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்டில் ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம் நம்ம. அப்போ நமக்கு எது ஒன்று முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். ஒரு 250 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கு அப்படின்னா அந்த 250 ரூபா ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து தான் நான் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட் மேலே போகலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு எம்எஸ்டி ஜோன்லேயோ இல்லைனா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிடச்சிச்சு அப்படின்னா நான் புட்டை பை பண்ணுவேன். எப்போவுமே நம்ம கொடுக்குற மேலே இருக்கக்கூடிய எம்எஸ்டி ஜோனில் இருக்கக்கூடிய இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே. இப்போ எம்எஸ்டி ஜோனில் மேலே வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கிடச்சா இங்கே இதுக்கு மேலே இருந்துன்னா பை என்ட்ரி. ஓகே. இதுக்கு கீழே ஒரு வேளை ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம செல் என்ட்ரி. இது வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு, இங்கே செல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சப்போர்ட் லைன் நமக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கணும். ஓவராலாக மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து என்ன மாதிரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்துட்டு இங்கே நமக்கு ஒரு பையிங்கான எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து உடனே வந்து அப்படியே சடனாக கீழே இறங்க போகிறதில்ல. இங்கேருந்து கீழே இறங்கினாலும் இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இங்கே செல் பண்ணவங்க இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைம் மாதிரி ஒரு சின்ன என்ட்ரி நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம எடுக்கலாம். இல்லை இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு செல்லிங் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி போய்ட்டு இங்கே ஒரு செல் என்ட்ரி கிடச்சின்னா திருப்பி செல் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியில் நான் வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது, இல்லை நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.